அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக முருங்கைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, நிறைய பூ பூத்துருக்கு. அது நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அது பறித்து செய்யலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் முருங்கைப்பூ கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இருக்கும்போது நம்ம பறித்து சமைச்சி சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட சொந்தமாக வீட்டில் மரம் இருக்குன்னாக்கா இதை செய்யுங்க, பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எண்ணெய் சூடானதுமே வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வீட்டில் இருக்கும்போது இது செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. முக்கியமாக இது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. இந்த முருங்கைப்பூ நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், பழைய ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க முருங்கைப்பூ சமைச்சி சாப்பிட்டா கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி செஞ்சு கொடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு நம்ம வதக்கிப்போம். தக்காளியை போட்டு நல்லா நம்ம தொக்கு மாதிரி வதக்கிக்கிறோம். அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு வதக்கியாச்சு. வதங்கட்டும். வதங்கின பிறகு நல்லா கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் தொக்கு மாதிரி வதங்கிடும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுமே நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், என்கிட்ட கலரி மசாலா தூள் கொஞ்சம் இருந்தது, அதுவும் போட்டுக்கிட்டால் அப்படி அது இல்லைன்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று, சிக்கன் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ ஏதாவது ஒன்று தான் போடணும். கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் முருங்கைப்பூ போடணும். பாருங்கள், இது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அப்படியே முருங்கைப்பூ போட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி கை அளவுக்கு தான் தண்ணி தெளிக்கணும். அது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தட்டு போடுங்க. அதை நல்லா கிளறி விடணும். நம்ம கைவிடாமல் கிளறி விடணும். இதேமாரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கர்ப்பிணி பெண்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வீட்டில் மரம் இருந்துச்சுன்னாக்கா பூவை பறித்து செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள் இதெல்லாம். இந்த லீவ் நாளில் பசங்களுக்கு எதனா புதுசாக செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இது பொரியல்லேருந்துக்கும் சேர்த்து போடலாம். நம்ம காரக்குழம்பு வச்சோம்னா அதில் கூட வச்சு போடலாம். எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைப்பூ கசப்பெல்லாம் இருக்காது. முட்டை புரிஜி செய்கிறது இது. நான் முட்டை போட்டு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். பாருங்கள், ஒரு கை தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். அது வெந்த உடனே நம்ம முட்டையை 2 முட்டை தான் போட்டேன். ஒரு 100 கிராம் இருக்கும் பூ, 2 முட்டை உடச்சி போட்டேன். நல்லா சூப்பராக நல்லா வந்துருச்சு. எங்கள் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட பசங்க சாப்பிட்டுட்டாங்க இன்றைக்கி. ஒரு நிமிஷம் தான் தட்டு போட்டு மூடினேன். சும்மா அப்படி போட்டு ஒரு ஆவி ஏறுற வரைக்கும் அது பிடிச்சி அப்படியே. இப்போ முட்டை போட்டு கிளறிக்க வேண்டியது தான். 2 முட்டை. 2 முட்டையை போட்டு நல்லா கிளறிப்போம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிப்போம். அவ்வளோதான். அது அப்படியே கொஞ்சம் நம்ம கிளறிட்டு இருக்கும்போதே வெந்துடும். நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் இந்த வெயில் நாளைக்கு அது தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நல்லா கிளறிட்டோம்னாக்கா ரொம்ப செலவில்லை, கொஞ்சம் கம்மி செலவில் தான் நமக்கு ஒரு பொரியல் வந்துடும். நம்ம வீட்லேயே மரம் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம அந்த பூவை பறித்து சமைச்சிக்கலாம். இதோட கீரை கூட சேர்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ காய் சேர்த்து பண்ணுங்கள், இல்லை குழம்புல போடுங்க. எந்த மாதிரி வேணுமோ செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.